Hi friends, welcome to Cricket 360. இன்னைக்கு ஐபிஎலோட 51st கேம் ஆஃப் த சீசன் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் vs கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி ஒரு மேட்ச் ப்ரெடிக்ஷன். இந்த வீடியோவில் ஒரு ஃபேண்டசி டீமும் தரேன், ஸோ ஃபுல் வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வான்கடே ஸ்டேடியம் இன் மும்பை. ஜென்ரலி ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 170, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 160. இந்த சீசன் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 190, ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 170. ஒரு ஃப்ளாட் பிளிச்சை தான் நம்ம இங்கே எதிர்பார்க்க முடியும். ஒரு ஹை ஸ்கோரிங் கேம் இங்கே எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாக வந்து 200 அடித்தாலும் வந்து டியூ ஃபேக்டர் இருக்கிறதுனால சேசிங் டீமுக்கே பெரும்பாலும் இந்த பிச் சாதகமாக இருக்கும். ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் கேகேஆர் பற்றி பார்த்தோம்னா 32 டைம்ஸ் வந்து ஐபிஎல்ல மோதி இருக்காங்க. இதில் 23 டைம்ஸ் மும்பை இந்தியன்ஸும் 9 டைம்ஸ் கேகேஆரும் ஜெயிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் 10 கேம்ஸில் 3 வின்ஸ் அண்ட் 7 லாஸோட டேபிளில் 9th பொசிஷனில் இருக்காங்க. இந்த சீசன் அப்படிங்கிறது வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் ஓவர் தான். மேத்தமெட்டிக்கலி ஒரு சான்ஸ் இருந்தாலும் அதுக்கு பல டீம்ஸோட ரிசல்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இருக்குது. ஸோ 99% வந்து அவங்க அவுட் ஆஃப் த சீசன் தான், நாக்ட் அவுட் ஆஃப் த வந்து பிளே ஆஃப்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சீசன் வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்கன்சிஸ்டன்ட்டான சீசன் தான். சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு 2 கேம் தான் நல்லா விளையாண்டாரு. இஷான் கிஷன் வந்து வான்கடே பிச்சை தவிர எங்கேயுமே சரியாக விளையாடலை. ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா ஸ்டார்ட் பண்ணாலும் லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸ் வந்து அவங்களுக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. திலக் வர்மா மட்டும்தான் பேட்டிங்கில் ஒரே கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருந்தார். வதீரா 2 மேட்ச் விளையாண்ட 2 மேட்ச் வந்து 3 மேட்ச் விளையாண்டுருக்காரு. அதில் 2 கேம் நல்லா விளையாண்டார். டிம் டேவிட்கிட்டையும் பண்டியா கிட்டையும் அவங்க எதிர்பார்த்த ஃபினிஷிங் கிடையாது. பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா பும்ராவை தவிர எந்த பவுலருமே ஒரு ஸ்டாண்ட் அவுட் பவுலராக இருந்தது கிடையாது. இது எல்லாம் தாண்டி அவங்களோட டிசிஷன் மேக்கிங், நான் கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், அவங்களோட டிசிஷன் மேக்கிங் ஹஸ் பீன் வெரி வெரி புவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பெஷலி ஹர்திக் பாண்டியா அவரோட டிசிஷன் மேக்கிங் தான் வந்து மும்பை இந்தியன்ஸை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. ஆன்ஃபீல்ட் டிசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப புவராக தான் இருந்தது. ஈவன் லாஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா வந்து 3 ஓவர் நல்லா போட்டிருந்தாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ 4th ஓவர் வந்து பும்ராவை போட விடாமல் ஏன் வந்து அவர் வந்து சடனாக கோட்ஸியை கொண்டு வந்தாருங்கிறது தெரில. ஒரு இம்பார்ட்டண்ட் ஓவர்ஸ்லாம் வந்து மெயின் பவுலர்ஸ்க்கு கொடுக்காம வந்து அவரே போட்டதும் வந்து இந்த சீசனில் அவங்களோட டிபாக்கிளுக்கு ஒரு காரணம். ஓவரால் ஒரு ஹாரிபிள் சீசன் அப்படின்னு தான் சொல்லணும். எத்தனையோ சீசன்ஸ் வந்து மும்பை குவாலிஃபை ஆகாமல் இருந்திருக்காங்க. அதில் 2022 அண்ட் திஸ் 2024 சீசன் தான் வந்து அவங்களோட மோஸ்ட் ஹாரிபிள் சீசன்னே சொல்லலாம். இதுக்கு மேலே அவங்கள பற்றி பாசிட்டிவாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா இனிமேல் அவங்க ஜெயித்தாலும் அது பெரிய பலன் கிடையாது, தோத்தாலும் அதனால் பெரிய ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ஒரு ஃபியர்லெஸ் பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட் விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் ஸ்டில் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து சான்சஸ்க்கு வந்து கேகேஆர் ட்ரை பண்ணுறதுனால ஐ ஃபீல் கேகேஆர் விட வந்து எம்ஐ வந்து ஃபேவரேட்ஸ் இல்லை இந்த கேம். நெக்ஸ்ட் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் பற்றி பார்த்தோம்னா சோஃபார் இந்த சீசனில் வந்து 9 கேம்ஸில் 6 வின்ஸ் அண்ட் 3 லாஸோட டேபிளில் 2nd பொசிஷனில் இருக்காங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ கேம்ஸ் வந்து நல்லா விளையாடலைனாலும் லாஸ்ட் கேம் எகெயின்ஸ்ட் வந்து டிசி வந்து அவங்களுக்கு ஒரு பிரில்லியன்ட் வின்னே சொல்லணும், ஒரு 1-sided வின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் சுனில் நரேனோட பேட்டிங் வந்து அவங்களுக்கு பேட்டிங் ஃபார்ம் ஒரு கன்சர்னாக இருக்குது. பட் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணுறது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. பவுலிங் வந்து ரொம்ப போராக இருந்தது ஒரு 2-3 கேம்ஸ். பட் லாஸ்ட் கேம் வந்து எக்ஸப்ட் மிச்சல் ஸ்டார்க் வந்து எல்லாருமே நல்லா போட்டாங்க. அது ஒரு ஆடர் அட்வான்டேஜ் தான் கேகேஆருக்கு. கேகேஆர் வந்து அவே ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் சரி, ஹோமாக இருந்தாலும் சரி, ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் சில சமயம் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒரு கான்ஃபிடென்ஸ்லெஸ் மும்பை இந்தியன் சைடோட வந்து அவங்க ஒரு பெட்டர் சான்ஸ் இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன். ஸ்டார்க்கை தவிர மற்ற பவுலர்ஸ் லாஸ்ட் கேம் நல்லா பவுலிங் பண்ணாங்க. ப்ளஸ் பேட்டிங்கும் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க ஆல்மோஸ்ட் எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே எக்ஸப்ட் ரிங்கு சிங். ஸோ கோயிங் இன் டு திஸ் மேட்ச் தே ஆர் த ஃபேவரேட்ஸ் அண்ட் ப்ரிடிக்ட் அ கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வின். நெக்ஸ்ட் ஃபேண்டசி டீம் அண்ட் டிப்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபேண்டசி டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபேண்டசி டீம். விக்கெட் கீப்பர்ஸாக நான் பில்சால்ட் அண்ட் இஷான் கிஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். பில்சால்ட் ரொம்ப நல்ல ஃபார்மில் இருக்கார். பட் அவே ஃப்ரம் ஹோமில் வந்து அவரோட ஃபார்ம் கொஞ்சம் ஒரு கன்சர்னாக இருந்தாலும் ஃப்ளாட் ட்ராக்ஸில் நல்லா விளையாடுறாரு. லாஸ்ட் 2 கேம்ஸ் வந்து ரொம்பவே நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ ஃபார்ம் வைஸ் போகணுன்னா அவரை டெஃபினட்டாக பிக் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் இஷான் கிஷன் வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் பெரிய ஃபார்மில் இல்லை. பட் வான்கடே விக்கெட்டில் லாஸ்ட் 2 சீசன்லேயுமே நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ண முடியாது. பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4 பேட்ஸ்மேன்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் 3 பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ் அண்ட் திலக் வர்மா தான் வந்து மும்பை இந்தியன்ஸோட கன்சிஸ்டன்ட் பிளேயராக இருக்கார் இந்த சீசனில். ஸோ அவரை எடுக்கிறது வந்து மஸ்ட் தான். ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் விளையாடலைனாலும் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வான்கடே விக்கெட்டில் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்கிறார் இந்த சீசனில். ஸோ இந்த மாதிரியான ட்ராக் அவருக்கு ரொம்ப சூட் ஆகும். சேம் வித் சூரியகுமார் யாதவ். வான்கடேயில் மட்டுமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 சீசனில் அவரோட ஆவரேஜ் வந்து மோர் தேன் 70 தாண்டுது. ஸ்ட்ரைக் ரேட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து 170, 180 வச்சிருக்காரு. ஸோ அவரையும் நம்ம எடுக்கிறது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஸ்ரேயஸ் ஐயர் அவரும் லோக்கல் பாய்,
வான்கடே விக்கெட் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சு விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் கொஞ்சம் ஃபார்ம்லேயும் இருக்காரு. ஸோ அவரை எடுக்கிறதும் இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 3 ஆல்ரவுண்டர் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுனில் நரேன் அஃப்கோர்ஸ் இஸ் த ஆட்டோமேட்டிக் சாய்ஸ். இந்த சீசன்லேயே அதிக ஃபேண்டசி பாயிண்ட் எடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சுனில் நரேன் தான். ஸோ டெஃபினட்டாக அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ணவே முடியாது. நெக்ஸ்ட் ஆண்ட்ரூ ரசல் வந்து ஃபார்ம் கொஞ்சம் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சில கேம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு ஆல்ரவுண்டர், அவர் பவுலிங்கும் போடுறதுனால ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவரை எடுக்கிறது மஸ்ட் அப்படின்னே நான் சொல்லுவேன். இல்லை அவருக்கு பதிலாக ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் வேணும்னா நீங்கள் மிச்சல் ஸ்டார்க்கையோ இல்லை ஹர்ஷித் ராணாவை கூட எடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா இந்த சீசனில் வந்து சுத்தமாகவே ஒரு இம்பாக்ட் கொடுக்கல மும்பை இந்தியன்ஸுக்கு. பட் லாஸ்ட் ஃபியூ கேம்ஸில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டான ஃபார்மில் இருக்கார். பவுலிங்கும் போடுறாரு. லாஸ்ட் கேம் கூட ஒரு விக்கெட் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் எப்போதுமே நம்ம ஃபேண்டசி டீமுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ். ஸோ அவரை எடுக்கிறது மஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். பவுலர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பவுலர் எடுத்திருக்கேன். ஜஸ்பிரீத் பும்ரா அஃப்கோர்ஸ் இஸ் த பெஸ்ட் பவுலர் ஆஃப் தி சீசன். அவரை நம்ம மிஸ் அவுட் பண்ணவே முடியாது. பெஸ்ட் பவுலர் இன் மும்பை ஆல்சோ. ஸோ கண்டிப்பாக அவரை எடுத்து தான் ஆகணும். நெக்ஸ்ட் வருண் சக்கரவர்த்தி லாஸ்ட் ஃபியூ கேம்ஸ் வந்து ரொம்ப நல்லா போட்டுட்ருக்காரு. அதனால் வருண் சக்கரவர்த்தி. பட் இந்த பிச் வந்து அவ்வளோ ஸ்பின்னுக்கு சாதகமாக இருக்காது. ஒருவேளை ஃபாஸ்ட் பவுலர் வேணும்னா நீங்கள் ரசல் எடுத்தீங்கன்னா இவருக்கு பதிலாகவும் நீங்கள் வந்து மிச்சல் ஸ்டார்க்கையோ இல்லை ஹர்ஷித் ராணா இல்லை ஈவன் ஆர்ஆர் கூட வைபவ் ஆர்ஆராக கூட நீங்கள் எடுக்கலாம். காரணம் வந்து வான்கடே விக்கெட் வந்து கொஞ்சம் இன்ச்சியலாக ஸ்விங் ஆகும். அவர் நல்லா ஸ்விங் பண்ணுறாரு நான் பார்த்த வரைக்கும். ஸோ அவரும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருப்பார். நெக்ஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக சுனில் நரேனை சூஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த சீசனில் அதிக ஃபேண்டசி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணது வந்து சுனில் நரேன் தான். பேட்டிங்லேயும் நல்லா ஃபார்மில் இருக்கார். பவுலிங்கும் நல்லா போடுறாரு. ஸோ அவர் தான் ஆப்வியஸ் சாய்ஸ். நெக்ஸ்ட் வைஸ் கேப்டனாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த சீசன் வான்கடே விக்கெட்டில் ரொம்ப நல்லா விளையாடி இருக்காரு. ஸோ அதனால் அவரை சூஸ் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரை தாண்டி வேறு நல்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், அவருக்கும் வான்கடே விக்கெட்டில் ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்குது. ஆண்ட்ரூ ரசல் ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு குயிக் 30 ரன்ஸ் அடிச்சுட்டு ஒரு 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு அதை ஒரு அடிஷ்னல் அட்வான்டேஜ். ஹர்திக் பாண்டியா சோஃபார் இந்த சீசனில் ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ இந்த கேம் அவரோட கேமாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து நீங்கள் அவரை கூட முயற்சி பண்ணலாம். இஷான் கிஷன் அண்ட் பில் சால்ட் இது கூட கொஞ்சம் ரிஸ்கி சாய்ஸ் தான். பட் ஃப்ளாட் ட்ராக்ஸில் வந்து ஓப்பனர்ஸ் வந்து நல்லா விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்கள கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் பேசுகிற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.